அமைதியாக உட்காந்து வாய்ப்பு கிடைக்கும்போது, இல்லாட்டி ஒரே ஒரு டைமில் ஒரே ஒரு கால அவகாசம் எடுத்துக்கொண்டு காலையிலே மாலையில் உட்காந்து ஒரு 6 நிமிஷம் இதை ரெமெடி போட்டு ஒரு 2 தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இந்த ரெமெடி பீச்சு வில்லோ பாயிண்ட் போட்டு முடிக்கும் போது பீச் வில்லோ பாயிண்ட் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட்டு என்னை மன்னித்து விடுங்கள், தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள், நன்றி, உங்களை நான் நேசிக்கிறேன், என்னை நான் மன்னித்து விட்டேன். இந்த 5 ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப். 5 ஸ்டேட்மெண்ட். தமிழில் பார்த்தீங்கன்னா என்னை மன்னித்து விடுங்கள், தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள், நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன், என்னை நான் மன்னித்து விட்டேன். இந்த விஷயத்தை திரும்ப சொல்லும்போது ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அது மிகப்பெரிய விளைவை தந்ததுன்னா அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது, அந்த பயிற்சியை பயன்படுத்தும் போது மிக விரைவாக நல்விளைவுகள் தரும். அதனால் இங்கிலீஷ்லேயே சொன்னால் நல்லது. ஏன் அப்படின்னா அது அந்த பிரபஞ்ச பதிவில் இங்கிலீஷில் சொல்லி பழக்கப்படுத்தியிருக்கிறாங்க. அது தப்பு இல்லை, அதை மனப்பாடம் பண்ணி கூட சொல்லலாம். அதனால் மிக முக்கியமான ஒரு இணைவு என்ன பண்ணிருக்கேன்னா, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப், நான் என்னை மன்னித்து விட்டேன். அப்போது இவ்வளோ நாளாக இன்டாலரண்ட்டாக இருந்தவன் பீச்சோட கருணையினால் நான் டாலரண்ட் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சு நான் என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன், எல்லாரையும் நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். அடுத்து இவ்வளோ நாளாக பழி உணர்வும் குற்ற உணர்வும் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்னை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களையும் ஏற்றுக்கொண்டேன். வில்லோ ஐ ஃபர்கிவ் மை செல்ஃபில் நான் என்னை மன்னித்து விட்டேன். என்னை நான் குற்றவாளியாக பார்த்ததுலேருந்து, மற்றவங்களுக்கு குற்றவாளியாக பார்த்ததுலேருந்து விடுதலை அடைந்து விட்டேன். அப்படின்னும் போது பையன் எனக்கு கருணை காட்டியது, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு.